நான் மாசுவோட நானும் போயிருந்தேன். நடந்தே போயிருந்தோம் இங்கேருந்து. எத்தனை கிலோமீட்டர்? அது ஒரு 9 to 10 கிலோமீட்டருக்குள்ள. இத்தனை கிலோமீட்டர் நடந்து போனீங்க. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. என் கூட வந்து ராசிபுரத்துல இருந்து ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. அவர்கிட்ட இந்த ஷோ பத்தி பேசிட்டு இருக்கும்போது போதமலைக்கு வந்து ரோடு போட்டிருக்காங்க. அங்கே ரோடே இல்லாமல் இருந்தது சொன்னாரா அவரு? சொல்லிட்டு போதமலைக்கு ரோடு போட்டுருக்காங்க, முடிஞ்சா அங்கே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்றதுனால இங்கே பெர்மிஷன் வாங்குறதே பெரிய கஷ்டமா இருக்கும். அவர் சொன்ன விஷயம் வந்து இங்கே பழங்குடியின மக்கள் வந்து வசிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து சாலை வசதிகள்லாம் இல்லாமல் தான் இருந்தது. இது எப்படி சார் சாத்தியம்? அதான் இப்போ நம்ம பார்க்குறது தான் போதமலை. இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து வடுகம் அடிவாரத்தில் இருக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு பகுதி போதமலை அப்படிங்கிற பகுதி. இந்த போதமலையில் கிட்டத்தட்ட ஒரு 1800 2000 பழங்குடியினர் மக்கள் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் என்னாச்சுன்னா கொஞ்ச நாள் ஆக ஆக வந்து சாலை வசதியெல்லாம் இல்லாதனால அவங்க அப்படியே அவங்களோட தேவைகள் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கீழே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒவ்வொருத்தங்களா கொஞ்சம் கீழே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அது அவங்களோட நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்துச்சு. கீழே வந்து ஒரு சில பேர் படிப்பு கல்வி அப்புறம் சுகாதாரம் இது சார்ந்த விஷயங்களுக்கு அப்பப்போ வருவாங்க. ஆனால் அவங்களோட நிலங்கள் அங்கே தான் இருந்துச்சு, அவங்களுடைய விளைநிலங்கள் அங்கே தான் இருந்துச்சு. அங்கே வந்து இந்த சாமை ஆமணக்கு இது எல்லாமே வந்து அங்கே பயிரிட்டு அங்கே விவசாயம் பண்ணுவாங்க. அதை எடுத்துட்டு தலை சுமையில் எடுத்துட்டு கீழே வந்து அதை விற்றுட்டு அதுக்கப்புறம் மேலே போவாங்க. ஏன்னா அந்த சாலையெல்லாம் அமைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து மக்களை தேடி மருத்துவத்தில் 75,000 மருந்து பெட்டகத்தை சுகாதாரத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நான் மாசுவோட நானும் போயிருந்தேன். நடந்தே போயிருந்தோம் இங்கேருந்து. ஆமாம்மா, இங்கேருந்து நடந்தே போய் கிலோமீட்டர். இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கே நாங்கள் 2 சாலை போடுறோம். ஒன்று வந்து இப்போ இருக்கிறது நம்ம வடுகத்துலேருந்து கீழூர், கீழூர்லேருந்து மேலூர், இது ஒரு ரோடு. ஸோ 2 பகுதியில் இருக்கிறாங்க, 3 பகுதியில் வசிக்கிறாங்க. ஒன்று வந்து கீழூரில் மக்கள் குடியிருக்கிறாங்க, கீழூர்லேருந்து அடுத்து மேலே ஒரு ஊர் தான் மேலூர், அங்கேயும் மக்கள் வசிக்கிறாங்க. இன்னொரு பகுதி வந்து எப்படின்னா புதுப்பட்டியிலேருந்து கெடமலையிலையும் பழங்குடியினர் மக்கள் வசிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு 3 பிளாக்காக வந்து வசிக்கிறாங்க. ஸோ நம்ம போடுற ரோடு வந்து 2 ரோடு போடுறோம். ஒன்று வந்து வடுகத்திலிருந்து கீழூர் வழியாக மேலூர் போடுறோம். அது வந்து ஒரு 20 to 30 கிலோமீட்டருக்குள்ளே வரும். இன்னொன்று வந்து புதுப்பட்டியிலேருந்து கெடமலை, அது ஒரு 9 to 10 கிலோமீட்டருக்குள்ளே வரும். ஸோ இப்போ இத்தனை கிலோமீட்டரை நம்ம பயணிச்சு அந்த கிராமங்களை அடைய முடியும். இத்தனை கிலோமீட்டர் நடந்து போனீங்களா அமைச்சர் வந்தப்போ? இப்போ இது ரோடுங்கிறதுனால இந்த கிலோமீட்டர் அதிகம். நம்ம மலை ஏறும்போது எப்படி நெட்டுக்குத்தலாக தானே ஏறுவோம், அதில் எதுங்கிறது தான் ஏறுவோம். பட் நேச்சுரலாக கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். பட் இது ரோடுங்கிறதுனால அந்த கிரேடியன்ட்லாம் பார்த்து வளைஞ்சு எழிஞ்சு போகிறதுனால இந்த வண்டி வாகனங்களுக்கு ஏற்ற மாதிரி வரும்போது கிலோமீட்டருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரும். இப்போ இதுக்கு முன்னாடி மலையடி பாதையில் நடந்து தான் போயிட்டு இருந்தாங்க. இப்படி தான் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஏதாச்சும் எமர்ஜென்சினா கூட இது மாதிரி ஆள் வச்சு தூக்கிட்டு தான் வருவாங்க. ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா கூட தூக்கிட்டு வந்து கீழே வந்துட்டு தான் பார்த்துட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு நிலை இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு எலக்டட் ப்ராமிஸ். அண்ட் இன்ஃபேக்ட் இது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் கூட, ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்கணும். ஆமாம். ஸோ பிகாஸ் நானும் வந்து ஃபாரஸ்ட்டில் மினிஸ்டராக இருந்ததுனால எனக்கு இதுக்கான அப்ரூவல்ஸ்லாம் எந்தளவுக்கு கடினங்கிறது எனக்கு தெரியும். ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம். அண்ட் ப்ளஸ் எல்லாம் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், பழங்குடியினர் மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த பழங்குடியினர் மக்களுக்கு இது வந்து ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்துச்சு. 2006லேருந்து 2011 வரைக்கும் நடந்த திமுக கவர்மெண்ட் தான் இங்கே இருக்கிற மலைவாழ் மக்களுக்கு மின் இணைப்பு வசதிகளை செஞ்சு கொடுத்தோம். அப்போ வந்து அவங்க இருட்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நம்முடைய ஆட்சியில் தான் மின் இணைப்பு செஞ்சு கொடுத்தோம். இப்போ நம்முடைய ஆட்சி காலம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இடைவெளியில் 2021 அமைஞ்ச பிறகு இன்றைக்கி போதமலை மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். அது ஒரு 140 crores மதிப்பீட்டில் 30 to 40 கிலோமீட்டர்ஸ் சாலைகளை நம்ம அமைத்து தந்திருக்கிறோம். அதனால் இதில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து மலைவாழ் மக்கள் அது ரோட்ஸ் தானே மெயின், எதுவாக இருந்தாலும் அடுத்து தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அங்கே கொண்டு போய் சேர்த்துடலாம். அண்ட் இப்போ ரோட் ஃபார்மேஷன் முடிஞ்சிருக்கு. அடுத்த கட்டத்துக்கு அந்த பிடி லேயிங் எல்லாம் அடுத்தடுத்து வரும். இப்போ கூட நம்ம வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலியமாக
அங்கே வந்து ஒரு லேம்ப் சொசைட்டி கூட இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் ரீசெண்டாக. ஸோ அது மூலிமா அவங்களுக்கு வந்து இந்த கடன் வாங்குறது நிறைய ஸ்கோப் இருக்குது அவங்களுக்கு. ஸோ மக்களுக்கு வந்து அங்கே இந்த லார்ஜ் ஏரியா மல்டிபர்பஸ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க, அந்த லேம்ப் சொசைட்டி. அது வந்து ஸ்பெசிஃபிக் ஃபார் ட்ரைபல்ஸ் அது. ஸோ அது மூலிமா நிறைய விஷயங்களை அவங்க தொடங்கிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம கோஆப்ரேட்டிவ் பேங்க் மூலிமா கடன் கொடுக்குறோம். ஸோ அது மூலிமா அவங்களுக்கு வந்து நிறைய இந்த ஆமணக்கில் வந்து எண்ணெய் எடுப்பாங்க, அப்புறம் வாழை பயிரிடுவாங்க, அப்புறம் இந்த சாமை இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது மூலிமா நிறைய விஷயங்களுக்கு வாழ்வாதார சூழ்நிலை அவங்களுக்கு முன்னேறும். ஒவ்வொருத்தங்களுக்கும் கிட்டத்தட்ட அடிநெல்லாம் ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர்லாம் லேண்டு ஓனர்ஸாக இருக்கிறாங்க அங்கே. ஸோ அதனால் இது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். இன்ஃபேக்ட் இப்போ ரோட்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கான சூழல் இன்னமும் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் வந்து மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கான அந்த டிஃபிகல்ட்டிஸ் என்னென்ன இருக்குது? ஏன்னா நீங்களே வந்து வனத்துறை அமைச்சராக இருந்தனால எனக்கு அந்த டிஃபிகல்ட்டிஸ் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆமாம், இப்போ நானும் கவர்மெண்ட்லாம் உடனே ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சா? ஆமாம், அது எப்படின்னா நான் வந்து எங்கள் எம்எல்ஏவாக மினிஸ்டராக இருக்கிறது ஒரு பக்கம், எங்களோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி கேரன் ராஜேஷ்குமார் வந்து ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறது ஒரு பக்கம். ஸோ நாங்கள் 2 பேரும் இணைந்து இதுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாங்கள் பண்ணோம். ஸோ இது என்னென்னா, இதுக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து இப்போ என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, எல்லாருக்கும் கேட்பாங்க, மலைவாழில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சாலை வேணும். மலைவாழ் மக்கள் பெரும்பான்மையாக வனப்பகுதியில் தான் இருப்பாங்க. ஆனால் மற்ற இடத்துல போடுற மாதிரி ஈஸியாக டக்குன்னு நம்ம வந்து ஒரு டிபிஆர் க்ரியேட் பண்ணி ஒரு ஃபண்டு மட்டும் நம்ம டேப் பண்ணி நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட முடியாது. ஏஎஸ் வாங்கி நிர்வாக அனுமதி வாங்கி நம்ம வந்து ஃபைனான்சியல் சாங்ஷன் வாங்கி டெண்டர் பண்ணுறோம் உடனே டக்குன்னு நினச்சா நம்ம அப்படி பண்ணிட முடியாது. இதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதில் என்ன பிரச்சனைகள் அப்படின்னா, ஃபாரஸ்ட் அப்படிங்கும்போது இந்த ஃபாரஸ்ட்டில் நம்ம வந்து ஒரு ரோடை லே பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் டிபிஆரில் வந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ் வந்து தேவை, எங்கே இருந்து தேவை, அதுக்கு எவ்வளோ வனப்பகுதிகளில் நம்ம அந்த ரோடுக்காக எடுக்கணும். ஸோ ஒரு இத்தனை ஏரியா இத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் நம்ம வனப்பகுதியை எடுக்கும்போது அதுக்கு 2 மடங்கு வந்து நிலம் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இது ஒரு கண்டிஷன் இது. ஸோ 2 மடங்கு நிலம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். எங்கள் பக்கத்தில் அருகாமையிலே வந்து 2 மடங்கு வந்து நம்ம இடங்கள் இங்கே வந்து கொடுத்துருக்குறோம். ஏன்னா பிகாஸ் கான்செப்ட் என்னென்னா, ஒரு இடத்துல வந்து நீ ஃபாரஸ்ட்டை வந்து அங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடி அதை வந்து நம்ம எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அப்படிங்கும்போது அதுக்கு ஈக்குவல் அண்ட் டபுள் தி அமௌண்ட் ஆஃப் லேண்ட் நம்ம வந்து கொடுக்கணும். ஏன்னா அந்த எக்கோசிஸ்டத்தை நம்ம ஏதோ ஒரு விதத்தில் காம்பன்சேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொடுக்குறோம். அதே சமயத்தில் என்ன பேசிக் ஃபெசிலிட்டிஸ் அங்கே கொடுக்காம இருக்க முடியாது. இது மட்டும் இல்லாமல் ட்ரீஸ்லாம் எத்தனை ட்ரீஸ்ன்னு அசஸ் பண்ணுவாங்க, என்யூமரேட் பண்ணுவாங்க. இத்தனை ட்ரீஸ் இருக்குது, இத்தனை ட்ரீஸை நம்ம வெட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னா 1க்கு 10 மடங்கு ட்ரீஸை வந்து நீ வந்து வேறு இடத்துல நடணும். இதுக்கான காஸ்ட்டை நம்ம கொடுக்கணும். ஸோ 1க்கு 2 மடங்கு லேண்டை ஐடென்டிஃபை பண்ணி நீ வந்து அந்த லேண்டை ஒதுக்கீடு செய்யணும் ஃபாரஸ்டேஷனுக்காக. இது இல்லாமல் 1க்கு 10 மரம் வந்து நீ வந்து நடுறதுக்கான தொகையை கட்டணும். இது மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதுக்கான சார்ஜஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் யூனியன்லேருந்து நம்ம வெண்ணந்தூர் யூனியன்லேருந்து நம்ம புல் பண்ண ஃபண்டை எடுத்து நாங்கள் வந்து கட்டணும். இது மாதிரி வந்து நம்முடைய எம்பி ராஜேஷ்குமார் அவர்களும் நானும் இணைந்து இன்றைக்கி இந்த விஷயங்களை கரெக்டாக ஃபார்முலேட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா எடுத்து கொண்டு போய் ப்ளஸ் க்ரீன் ட்ரிபியூனலுக்கு போகும். அந்த கேஸ் க்ரீன் ட்ரிபியூனலில் வந்து நம்ம வந்து இதற்கான ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்கணும். ஸோ க்ரீன் ட்ரிபியூனலில் வந்து ஒரு கேஸ் வந்து இனிஷியேட் பண்ணி அதுக்கு மூலியமாக வந்து வாதங்கள் வச்சு அதற்கான காம்பன்சேஷன்ஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ஜிடி அப்ரூவல், நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனலோட அப்ரூவல், இது கூட இருக்கக்கூடிய இந்த மற்ற தேவையான இந்த அஃபாரஸ்டேஷனுக்கான தொகைகள், கேம்பான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அதுக்கான காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷனுக்கான தொகைகள், நிலம், மரம், இது எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் தான் பரிவேஷ் போர்ட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பரிவேஷ் போர்ட்டலில் வந்து ஏற்றணும். இந்த அப்ளிகேஷனை ஏற்றி இதுக்கு வந்து இவ்வளோ வேலைகள் இருக்குது. ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கொஞ்சம் நல்லபடி நம்ம ட்ராவல் பண்ணி ஸோ அவங்க கேட்கக்கூடியதெல்லாம் என்ன, அந்த செக்லிஸ்ட்லாம் என்னங்கிறத நம்ம கரெக்டாக டிக் பண்ணிக்கிட்டே வரணும். அது எல்லாத்தையும் பண்ணி தான் நம்ம வந்து ரோடை லே பண்ண முடியும். இங்கே தான் நிறைய பேர் வந்து இந்த இந்த செக்லிஸ்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம பூர்த்தி பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிரும் ஒவ்வொருத்தங்களுக்கும். ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம பூர்த்தி பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயங்கள் கிடையாது. ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் ஃபாரஸ்ட் கிட்ட இருந்து என்ஓசியே வரும், அப்போ தான் பெர்மிஷனே வரும். அதுக்கப்புறம் தான் வந்து இதுக்கான டிபிஆர் அப்ரூவ் பண்ணி இதற்கான ஏஎஸ்ஸு எஃப்எஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் டெண்டர் கூறி அதுக்கப்புறம் தான் வேலையை செய்ய முடியும். பட் இதை வந்து இப்போ யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சொன்னீங்களே குடிநீர் திட்டத்தை எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டாந்தோன்னு, அதே மாதிரி பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடியே பாருங்கள். இன்னைக்கு அழகாக வளைஞ்சு பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் இருக்காங்க. 2000 பேர் இருக்கும். நீங்கள் சொல்கிற இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். நம்ம ஒரு எலக்ட்ரலாக யோசிக்கிறோம், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக யோசிக்கிறோம் அப்படின்னா
இவ்வளோ பெரிய எஃபர்ட்டை போடுறதுக்கு நீங்கள் எஸ்டிமேட்டே வந்து ஒரு 140 கோடி கோடி, சொல்கிறேன். ஆமா. ஏன்னா அது நம்ம மலைப்பகுதியில் போகிறனால எஸ்டிமேட் அதிகமாகும். இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நம்ம இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம், கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுது. அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக பண்ணும்போது, இவ்வளோ எஃபர்ட் போடும்போது நம்ம அதுக்கான பிரதிபலனாக எதிர்பார்க்கிறது ஒரு அரசியல்வாதியாக எனக்கு ஒரு ஓட்டு கிடைக்கணும். ஆனால் ஒரு 2000 பேருக்காக இது இவ்வளோ எஃபர்ட் வந்து தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி யாருக்குமே வரலையா? இல்லை, எங்களுக்கு பொறுத்து யார் ஒரே ஒருத்தர் இருந்தால் கூட அது நீடுனா நீடு தானே. ஈவன் லெட் இட் பி ஒன் ஃபேமிலி, ஒன் இண்டிவிஜுவல். ஒருத்தருக்கு தண்ணி கனெக்ஷன் வேணும், இட்ஸ் நீடு தானே, அவ்வளோதான். ஒருத்தருக்கு பட்டா வேணும், அது அவருடைய தேவை. அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு தானே நம்ம ஒரு மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். நம்ம இங்கே வந்து இந்த ஓட்டுக்கான பார்வை இருக்கக்கூடாது. தள்ளி வச்சுட்டு நம்ம நம்ம அவங்களுக்கு தேவைகளுக்கு நம்ம பூர்த்தி செய்யக்கூடிய எண்ணத்தில் தான் நாங்கள்லாம் உழைச்சிட்ருக்கோம். அதனால தான் நாங்கள் வந்து இதை இவ்வளோ முக்கியமாக கருதி நாங்கள் இதை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். நம்ம மக்கள், ராசிபுரம் பேர் மக்கள் வந்து எங்களுக்கு இந்த தடவை ஜெயிக்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இந்த 5 இயர் என்னுடைய டென்யூரில் என்னென்ன நான் வந்து அவங்களுக்கான வளர்ச்சி பணிகள், அடிப்படை வசதிகள், எதிர்காலத்துக்கான திட்டங்களை நான் கொண்டு வர முடியுமோ எல்லாத்தையும் நான் கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். லெட் இட் பி 1, லெட் இட் பி 100, லெட் இட் பி 1000. யாருக்காக இருந்தாலும் சரி, அது யாரோ ஒருத்தங்களாக இருந்தாலும் சரி, 100 பேர் இருந்தாலும் சரி, 1000 பேர் இருந்தாலும் சரி, அது பயனுள்ளதாக இருந்தால், அது அவங்களுக்கு தேவைகளாக இருந்தால் அதற்கான முழு மூச்சுடன் நாங்கள் வந்து செயல்பட்டு அவங்களுக்காக அதை பூர்த்தி செஞ்சு கொடுப்போம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து திமுக ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விளிம்புநிலை மக்களுக்காக தான் இந்த திமுக தொடங்கப்பட்டதுன்னே நான் சொல்லுவேன். ஸோ வந்து எல்லாமே பிகாஸ் மோஸ்ட் டவுன் டு அர்த் பீப்புளுக்காக தான் இந்த கட்சியை உருவானது. அவங்களுக்கான ரைட்ஸ், அவங்களுக்கான வளர்ச்சி, அவங்களுக்கான மேம்பாடு தான் நம்மளுடைய டிஎம்கேயோட ஐடியாலஜி பேசிக்காக. ஸோ இன்றைக்கி வந்து இன்ஃபேக்ட் வந்து பழங்குடியினர் மக்களுக்கு நம்மளுடைய டிஎம்கே கவர்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம். பழங்குடியினர் மக்களுக்கான வாரியத்தை கொண்டு வந்து நம்மளுடைய முத்தமிழ் கலைஞர் தான். அதே போல் குதிரை வண்ணார் மக்களுக்கான வாரியத்தை கொண்டு வந்ததும் நம்முடைய கலைஞர் அவர்கள் தான். ஸோ அங்கே குதிரை வண்ணார்லாம் ரொம்ப சொற்பமாக கூட இருப்பாங்க. ஆனால் அவங்களோட வளர்ச்சி கொண்டு வந்து அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒவ்வொரு வாரியத்தையும் நம்ம கொண்டு வரோம். அது மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு, இப்போ பிவிடிஜிஸ்ன்னு சொல்லுவாங்க, பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இருளர் தோழர் மக்களுக்கெல்லாம் இப்போ நம்முடைய ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா, இன்ஃபேக்ட் நான் சொன்னேன் உங்களுக்கு, வனத்துறையை நான் ஹேண்டில் பண்ணதுனால எனக்கு இதில் இருக்க டிஃபிகல்ட்டிஸ் என்னங்கிறது தெரிஞ்சது. நம்ம எல்லாத்தையும் நம்ம எங்களால் உணர முடியுது. அதை நம்ம பூர்த்தி செஞ்சிட்டோம். அண்டு ஆனரபிள் சிஎம் வந்து இப்போ அடுத்து எனக்கு SC/ST டிபார்ட்மெண்ட் கொடுத்தாரு, ஆதி திராவிட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். ஸோ இதில் வந்து எனக்கு இன்னமும் அடித்தட்டு மக்கள், விளிம்பு நிலை மக்களுக்கான பண்ணக்கூடிய பல்வேறு திட்டங்கள் வந்து எனக்கு இன்னமும் எனக்கு பரிச்சயமாக எனக்கு இன்னும் தெரியக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. அது மூலிமா நிறைய செஞ்சோம். ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்கள் இருக்காங்கன்னா, இந்த பழங்குடியினர் மக்கள் எந்த அளவுக்கு ஒரு சாதாரண நிலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணி தரக்கூடிய இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறதையும் நாங்கள் உணர முடிஞ்சது. ஸோ அப்படிங்கும்போது இது கண்டிப்பாக ஒரு எசென்ஷியலான விஷயம். ஸோ இந்த போதமலை ஆமாம், நம்பர் முக்கியம் கிடையாது. ஸோ இதனால் இந்த மக்களுக்கு வந்து இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சொன்ன எல்லாம் தேடி வந்து ஒரு சில விஷயத்துக்கு கீழே வந்துட்டு தான் இன்றைக்கி எல்லாருமே ரோட்ஸ் தான் மெயின். ஸோ ரோட்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணதுக்கப்புறம் ஐ திங்க் உள்ள மேலே இருக்கிற தேவைகள், அவங்களுக்கான பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அப்படியே இம்ப்ரூவ் ஆயிரும். ஏன்னா அவங்க எந்த தேவையும் கிடையாது, அவங்களுக்கு கீழே வரணுங்கிறதுக்கான தேவையே இல்லாது, இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வரணுங்கிறது கிடையாது. எஜுகேஷன், மெடிக்கல் ஃபெசிலிட்டி, அவங்களுக்கான லோன்ஸு, அக்ரிகல்ச்சர் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிரும். அண்ட் ஐ திங்க் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல். இது ஒரு பெரிய ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்னு சொல்லலாம் என்னோட டென்யூரில். இது வந்து நம்ம பேசின அந்த இன்னொரு ஏரியா சார், ஆமாம், அதாவது 2 ரோடு நம்மளுக்கு. அதாவது போதமலை அப்படிங்கிறது இப்போ 3 குக்கிராமங்களில் ஹேபிடேஷன்ஸ் இருக்குது, பழங்குடியினர் ஹேபிடேஷன்ஸ். ஒன்று கெடமலையில், இன்னொன்று கீழூரில், இன்னொன்று மேலூரில். இது 3க்கு உட்பட்டது வந்து ஊராட்சி வந்து கீழூர் ஊராட்சி. இந்த கீழூர் ஊராட்சியில் வந்து 3 குக்கிராமங்கள் இருக்குது. அந்த 3 குக்கிராமங்களில் இந்த மாதிரி பழங்குடியினர் மக்கள் வசிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து எப்படின்னா, வடுகத்திலேருந்து கீழூர் இருக்கக்கூடிய குக்கிராமமும், கீழூர் வழியாக மேலூர் போய் அங்கே இருக்கக்கூடிய குக்கிராமத்துக்கும் போகிறதுக்கான ஸ்ட்ரெச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 20 to 21, 22 கிலோமீட்டர் வரும், வடுகம், கீழூர், மேலூர். இது வந்து எப்படின்னா கெடமலையில் இருக்கக்கூடிய குக்கிராமம். ஸோ அதுக்கு எப்படி ரூட்டுனா, புதுப்பட்டியிலேருந்து கெடமலைக்கு போகிறது. ஸோ இங்கே ஒரு ஹேபிடேஷன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஹேம்லெட் இருக்குது. ஸோ இங்கேயும் வசிக்கிறாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 கிலோமீட்டர். ஸோ இந்த பாட்டுக்கு இப்போ வந்திருக்கிறோம். பார்த்திங்கன்னா எல்லாம் முக்கால்வாசி ஃபார்மேஷன்லாம் முடியக்கூடிய நிலையில் இருக்குது. இப்போது அந்த 3 கிராம மக்கள்கிட்டையும் வந்து பைக் மாதிரியான வாகனங்கள்லாம் இருக்கும். ஆமாம்,
இருக்கும். பட் அவங்க மலை பகுதியிலே ஓட்டி வந்தாங்களா? இல்ல. ஓ இப்ப பார்த்ததுனால சொல்றீங்களா? இல்ல. இது இப்பதான் பைக் எடுத்துட்டு போறாங்க. ஓகே. முன்னாடிலாம் வந்து பல்லாக்குல தான் தூக்கிட்டு வருவாங்க. ஏதாச்சும் எமர்ஜென்சி நான் தான் சொன்னேனே நடந்து தான் வருவாங்க. தலை சுமைன்னு சொல்லுவாங்கல்ல. தலைக்குள்ள சுமந்துட்டு தான் இப்போ விவசாய பொருட்கள்லாம் மலைப்பாதையில தலையில சுமந்துட்டு தான் எடுத்துட்டு வருவாங்க கீழ. எடுத்துட்டு வந்துட்டு வித்துட்டு மேல நடந்தே போயிருவாங்க. அப்புறம் சொன்னேனே ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் ஹெல்ப்பு, ஏதாச்சும் மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா, பாதிக்கப்பட்டவங்கள வந்து இந்த பல்லாக்குல தான் தூக்கிட்டு வருவாங்க. அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு பைக்கெல்லாம் இப்பதான். இந்த மலைப்பகுதிகள்ல வந்து சாலை சரியா இல்லாம இருக்கு. நான் போன வருஷம் ஸ்ரீலங்கா போயிருந்தேன். ம். அங்க வந்து மலையக தமிழர்கள் இருக்கிற பகுதியில வந்து, அங்க வந்து ஒரு சாலை வந்து அவங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவமானதுன்னு. நாங்க வந்து அங்க சாலை பத்தின ஒரு செய்தி எடுக்க போயிருந்தோம் அப்படின்றதுனால, எங்கள அங்க இருந்த கோயிலுக்கு கூட்டு போய் மாலையெல்லாம் போட்டாங்க. ஓ! எனக்கு அங்க தான் வந்து உணர முடிஞ்சது. ஸோ இந்த சாலை வந்து அவங்களுக்கு அவ்வளவு முக்கியமான ஒண்ணா எவ்வளவு இருந்திருக்கு. முக்கியமானது. அந்த சாலை இல்லாததே வந்து அவங்க வளர்ச்சிய வந்து பெரிய அளவுல தடுத்து வச்சிருக்கு அப்படின்றதையுமே வந்து ஆமா. உணர முடிஞ்சது. ஸோ இந்த இடம் வந்து இங்க அத நீங்க கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஆமா. கிளியர் பண்ணியிருக்கோம். அதனால வி ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல் டு ஹானரபிள் சிஎம் அண்ட் டெப்டி சிஎம். ஏன்னா, அவங்க கிட்ட நான் எடுத்து சொன்னோனே இதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எல்லா விதமான அப்ரூவல்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் சாங்ஷன்ஸ் எல்லாம் குடுத்தாங்க. இல்லன்னா இது இந்த அளவுக்கு வராது. அண்ட் ஒண்ணு வந்து நானும் சரி, எங்க எம்பி ராஜேஷ்குமார் அவர்கள் இருந்ததும் சரி. ஸோ டெல்லியில அப்ரூவல்ஸ் வாங்குறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வந்து பெர்மிஷன்ஸ் வாங்குறது. ஸோ அதுவும் அவர் எம்பியா இருக்கிறதுனால, நாங்க கம்பைன் பண்ணி இத பண்ணும்போது எங்களுக்கு வந்து இவ்வளோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ஈஸியா இருந்தது. எங்களால ஃபாஸ்ட்டா பண்ண முடிஞ்சது. ஸோ நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, இந்த ஃபாரஸ்ட்ல வந்து இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஸோ இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல வந்து இந்த ப்ரொசீஜர்ஸை கொண்டு வரணும்னா இவ்வளோ வழிவகைகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் இந்த சாலையை நம்ம போட முடியும். ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல அங்க இருக்கிற கிராமங்கள் வசிக்கிற மக்களுக்கு வந்து மருத்துவ தேவைகளும் அதிகமா இருக்கும். ஆமா. விஷக்கடி மாதிரியான விஷயங்களுமே வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கும். கரெக்ட். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ வருங்காலங்களில் அதெல்லாம் பூர்த்தி செஞ்சிடலாம். இப்போ நாளைக்கு இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் ரோடெலாம் ஃபுல்லாக ஃபார்மேஷன் முடிஞ்சா எல்லாம் செட் ஆகணும். எல்லாம் கொஞ்சம் வண்டி வாகனங்கள்லாம் போய், அதுக்கப்புறம் மழைலாம் பேஞ்சு இதெல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் அடுத்ததுக்கு மேலே வந்து நம்ம தார் ரோட் லே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பீப்புள் வந்து பழங்குடியின மக்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இது திமுக ஆட்சியில் தான் அவங்களுக்கு மின் இணைப்பும் கிடைச்சது. இது நம்முடைய தலைவர் ஆட்சியில் தான், திமுக ஆட்சியில் தான், இன்னைக்கு திராவிட ஆட்சியில் தான் அவங்களுக்கு தேவையான சாலை வசதிகளும் நாங்கள் பூர்த்தி செஞ்சுருக்கோம். ஸோ வெரி கண்டென்ட் வித் திஸ் ஸ்கீம். சார் ஒரு ஊர்ல புது பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாங்கனாலே வந்து அதுல சில மக்களுக்கு சில சங்கடங்கள் இருக்கும், குறைபாடுகள் இருக்கும். இந்த புது பஸ் ஸ்டாண்ட் பத்தியும் சில விஷயங்கள் கேள்விப்படுறோம். உண்மையிலே இங்க என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லை. இப்போ வந்து எப்பயுமே பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து ஏற்கனவே பழக்கப்பட்ட லேண்ட்லேருந்து அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகும்போதே எப்பயுமே அதில் பழக்கப்பட்டிருப்பாங்க. அதையே சார்ந்து இருப்பாங்க, வந்துட்டு போயிருப்பாங்க. அது சார்ந்து நிறைய தொழில்களும் வந்திருக்கும். ஸோ அது வந்து ஒரு இடத்துலேருந்து மாறும்போது என்ன ஆகும்னா, எப்பயுமே உங்களுக்கு தெரியாது, எப்பயுமே எந்த பஸ் ஸ்டாண்ட் எந்த ஊர்லேயும் பஸ் ஸ்டாண்ட்னாலே கொஞ்சம் அதை மாற்றுறோம் அப்படின்னா அங்கே ஒரு சில சலசலப்பு ஏற்படும். ஸ்டாண்ட் இல்ல, எந்த ஒரு மாற்றம் பண்ணும்போதுமே ஒரு சின்ன சலசலப்பு வரதான் சலசலப்பு வரதான் செய்யும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கொண்டு வரது ராசிபுரத்தில் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு புறநகர் பேருந்து நிலையம் தான். நம்ம பஸ் ஸ்டாண்டை டோட்டலாக மாற்றலை. அது வந்து நகர பேருந்து நிலையமாகவே தொடர்ந்து இயங்க போகுது. நம்ம ஏற்கனவே இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையம் வந்து நகர பேருந்து நிலையமாகவே இயங்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 35-40 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பேருந்து இயக்க தான் படப்போகுது. அதை வந்து மாற்றவே போகல. நம்ம வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் நம்ம ஏற்கனவே காலையிலேருந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ராசிபுரத்தில் எவ்வளோ டிராஃபிக் அப்படின்னு. ஸோ நிறைய ஒன் வேஸ் தான் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 to 700 பேருந்துகள் வந்து உள்ளே வந்துட்டு போகுது. ஸோ ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் உடனே வந்து டிராஃபிக் ஜாம் ஆகிடுது. இப்போ கடை வீதிகளில் சைடில், போலீஸ் ஸ்டேஷன் சைடில், நீங்கள் இப்போ ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் காலில் பார்த்தோம், அந்த வணிக வளாகம் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் வே தான். அது வந்துட்டு அப்படியே நியூ பஸ் ஸ்டாண்ட் வழியாக நம்ம அந்த பக்கம் பேட்டை வழியாக நம்ம போனோம். அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருந்துகள், வாகனங்கள், ஃபெஸ்டிவல் டைம் அப்போ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப கன்ஜஸ்ட் ஆயிரும். அதனால வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நீட் ஆஃப் தி ஆர் தான். இது வந்து புறநகர் பேருந்து நிலையம் தான். அதனால் வந்து வெளியில் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய பேருந்துகள், வெளியில் பெரிய பெரிய மாநகரங்களுக்கு போகக்கூடிய பேருந்துகள் மட்டும்தான் நம்ம இந்த பகுதிகளுக்கு நம்ம கொண்டு வரோம். அதனால் இது ஒரு பயனுள்ள திட்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் எப்பயுமே நான் சொன்னேன்ல, கொஞ்சம் அந்த பக்கம் வந்து டக்குன்னு அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்காதோ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் எடுத்துட போறாங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்க சில பேர். அதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே இருக்கிற பேருந்து வந்து அப்படியே தான் இயங்க போகுது. இது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இந்த ராசிபுரம் நகராட்சி வந்து ஒரு பழமையான நகராட்சி. கிட்டத்தட்ட நம்ம ஒன்றுபட்ட சேலம் மாவட்டத்தில் இருக்கும்போது ராசிபுரம் வந்து
ஒரு முதல் கட்டத்தில் அப்போ வந்து உருவான ஒரு நகராட்சி அதே நிலையில் இருக்கு. இதை எக்ஸ்பேண்டே பண்ணல. அதுக்கான முயற்சிகள் எடுக்கல. இன்னைக்கு ராசிபுரம் நகராட்சிக்கு அப்புறம் வந்த நாமக்கல் நகராட்சிலாம் வந்து இப்போ மாநகராட்சி ஆயிடுச்சு. ஆனால் ராசிபுரம் அதற்கு முன்னாடி இருந்த போக்கிலேயே அப்படியே தான் இருக்குது. ஒன்றும் ஸ்பெஷல் கிரேட் அந்தஸ்து வாங்கலை. ஒன்று அடுத்து வந்து இப்போ தேர்வு நிலையில் இருக்குது. அடுத்து சிறப்பு நிலை அந்தஸ்து வரணும். அடுத்து மாநகராட்சி ஆகணும்னா நம்மளுக்கு வந்து பல்வேறு இது மாதிரி முக்கியமான திட்டங்கள்லாம் கொண்டு வந்தால் தான் நகரங்கள் விரிவாக்கமயமாக ஆகும். விரிவாக்கமானாதான் அடுத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி மக்கள் தொகை உள்ளே வரும். மக்கள் தொகை உள்ளே வரும்போது தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூடுதலான நிதி கொண்டு வந்து இந்த ராசிபுரத்தை இன்னும் ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு செலுத்த முடியும். நான் சொன்னதில் நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது இந்த தொகுதியில். நடுவில் நகரம் இருக்குது. சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய ஏரிகள் இருக்குது. ஸோ வாட்டர் பாடிஸ் நம்ம எதுவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதனால வந்து இங்கேருந்து நம்ம கொஞ்சம் ஒரு இடங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சி நம்ம வந்து இந்த பஸ் ஸ்டாண்டை நம்ம அமைக்கக்கூடிய ஒரு பணியில் தான் நம்ம ஈடுபட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இங்கே ஆண்டூர் கேட் வந்து இங்கே இருக்குது. யூஸ்வலாக வந்து பேருந்து நிலையத்தில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ வந்து ராசிபுரம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியூரில் போகிறவங்கெல்லாம் ஆண்டூர் கேட்டில் வந்து இறங்கிக்குவாங்க. ஆண்டூர் கேட்லேயே வெயிட் பண்ணுவாங்க. ஆண்டூர் கேட்லேயே வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. எந்த பஸ்ஸு மதுரைக்கு போகிற பஸ்ஸு, திருச்சிக்கு போகிற பஸ்ஸு, கரூருக்கு போகிற பஸ்ஸெலாம் அப்படியே ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேயே வெயிட் பண்ணுவாங்க. அங்கே ப்ராப்பரான பேசிக் ஃபெசிலிட்டி, ஷெல்டரு, ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் அங்கே கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து இது வந்து ஒரு மொஃப்யூசல் பஸ் ஸ்டாண்ட். இங்கே வந்து எல்லா தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு இங்கே எல்லா கடைகள் இருக்குது, ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா மொஃப்யூசல் பஸ் ஸ்டாண்டாக இது வந்து செயல்படும். அண்ட் வந்து இன்னும் வந்து கூடுதலான பேருந்துகளை இயக்கலாம். இந்த பக்கம் சேலத்துலேருந்து கரூர், திருச்சி, மதுரை போகிற பஸ் எல்லாமே வந்து இங்கே உள்ளே வந்துட்டு அவங்க போகலாம். இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பீப்புள் ஃபேஸ் பண்ணக்கூடிய டிஃபிகல்ட்டி என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஏற்கனவே செயல்பட்டு இருக்கக்கூடிய நகர பேருந்து நிலையத்துலேருந்து இங்கேருந்து வர்றது இங்கே ஒரு 4-5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆகுது. இதை நாங்கள் எப்படி வருது அப்படின்னா அதுக்கான கனெக்டிவிட்டி நம்ம கொடுத்துடலாம். அது வந்து அந்த கம்யூட்டிங் சர்வீசஸ் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ஏற்கனவே முதலமைச்சர் வந்து விடியல் பயணம் கொடுத்துருக்காரு. பெண்களுக்கான கட்டணமில்லா பயணம் கொடுத்துருக்காரு. ஸோ அதற்கான கனெக்டிவிட்டி கம்யூட்டிங் சர்வீசஸை நம்ம கொடுத்துடலாம். நம்ம நகர பேருந்துலேருந்து இங்கே வரத்துக்கும் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கும் அதற்கான பஸ்ஸஸை நம்ம ப்ரொவைட் பண்ணிடலாம். அது கம்யூட்டிங் சர்வீசஸ் இருக்கும். ஆமாம், அந்த சர்வீசஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒன்லி மொஃப்யூசல் பஸ் ஸ்டாண்டாக மட்டும்தான் இது இயங்கும். நகர பேருந்தாக ஏற்கனவே இருக்கக்கூடிய பஸ் பேருந்து நிலையம் தொடர்ந்து இயங்கும். ஸோ அது வந்து மூடப்பட போகிறது இல்லை. அதான் நீங்கள் கொடுக்குற உத்தரவாதம். அதெல்லாம் நீங்கள் கொடுக்குற உத்தரவாதம் வந்து அது மூட போகிறது. அதெல்லாம் அது வந்து தொடர்ந்து சிறப்பான முறையில் நகர பேருந்தாக இயங்கும். ஏன்னா நிறைய இப்போ வார சந்தை, செவ்வாய்க்கிழமை எல்லாம் வார சந்தைகள் அங்கே சுற்றி செயல்பட்டு இருக்கு. அங்கே வந்து ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படும். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் நிறைய மாணவிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைம்லலாம் அங்கே வந்து இறங்கி ஏறி நடப்பாங்க. நிறைய வண்டி வாகனங்கள் ராசிபுரத்தில் வரும்போது ஒன்று வந்து டிராஃபிக்கு, இன்னொரு பக்கம் வந்து இது உள்ளபடியே ஒரு நிறைய மாணவிகளுக்கெல்லாம் ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை தான். பெரிய பெரிய வாகனங்கள் வந்து டவுனுக்குள்ளே சலுபுலுன்னு நிறைய வந்துட்டு போகும்போது அது வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய அதிகம். ரொம்ப கன்ஜஸ்டடு. நிறைய ஆம்புலன்ஸு, ஃபயர் சர்வீஸ், ஃபயர் வாகனங்கள், இதெல்லாம் தீயணைப்பு வாகனங்கள்லாம் ஒரு திடீர்னு நம்ம வந்து உள்ளே வந்து டக்குன்னு வெளியில் போக முடியாது, எல்லாம் மாட்டிக்கும். ஸோ இது மாதிரி எமர்ஜென்சி சர்வீசஸ்க்கெலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு மொஃப்யூசல் இருக்கக்கூடிய அந்த பேருந்துகளை மட்டும் பிரிக்கும்போது ஆடட் ஃபெசிலிட்டிஸையும் கொடுக்கும்போது கனெக்டிவிட்டியும் கொடுத்துட்றோம். இங்கேருந்து நகர பேருந்துலேருந்து இதுக்கு போன கனெக்டிவிட்டியும் கொடுத்துடும் போது கண்டிப்பாக அது வந்து ஈஸியாக தான் அமையும். இன்னும் சில பேருக்கு வந்து இதனால் ஒரு வாழ்வாதாரமும் வேலையும் வந்து கிடைக்கும். அதில் இருக்கவங்களுக்கு ஆமாம், ஆக்சுவலி அங்கேயும் வளர்ச்சி அடையும், இங்கேயும் வளர்ச்சி அடையும். வளர்ச்சி வந்து ரெண்டாகும். ஆமாம், வளர்ச்சி வந்து ரெண்டாகும். கண்டிப்பாக வளர்ச்சி ரெண்டாகும். இங்கேயும் கூடுதலான வாய்ப்புகள் அங்கே இருக்கக்கூடிய வணிகர்களுக்கு கிடைக்கும். எப்பயுமே வணிகர்களுக்கு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அங்கே ஏற்கனவே சுற்றி அங்கேயே அவங்க வந்து தொடர்ந்து அவங்க தொழிலை பண்ணிட்டு இருக்கிறனால ஏதோ அவங்களோட தொழில் வந்து பாதிப்படையுது அப்படின்னு நினைப்பாங்க. அது எல்லா இடத்துலையும் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சேலத்தில் எடுத்துங்க 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இப்போ திருச்சியில் எடுத்துங்க, ஈரோட்டில் எடுத்துங்க, மதுரையில் எடுத்துங்க. மதுரையில் 4-5 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. சென்னையில் எடுத்துங்க. சென்னையில் வந்து முதல்ல பாரிஸ் முனையில் பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு, கோயம்பேடில் பஸ் ஸ்டாண்டு வந்துச்சு, அதுக்கப்புறம் கேளம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரையும் டக்குன்னு அவங்க அங்கே இருக்கக்கூடிய வணிகர்களோ ஒரு அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரும், என்னடா
நம்ம தொடர்ந்து சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வந்து இறங்குறாங்க போகிறாங்க, அதனால அவங்களுக்கான தொழில்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஏதோ ஒரு பாதிப்பு வருமானு நினைப்பாங்க. அப்படி இல்லை. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில் நல்லபடியாக தான் அது வந்து போகும். இங்கே வந்து கூடுதலாக அவங்களுக்கான ஒரு வாய்ப்புகளாக தான் இருக்குமே தவிர அது ஒன்றும் பாதிப்படையாது. நாங்கள் அதனால தான் எந்த பஸ் ஸ்டாண்ட் நம்ம மாற்றலாம் போகிறதில்ல. ஒரு கூடுதல் வசதி தான். ஏன்னா இதுக்கு வந்து எல்லாம் ஒத்துழைக்கணுங்கிறது தான் நான் கேட்குறேன். மக்கள், வணிகர்கள் எல்லாருமே இதை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ராசிபுரத்தை நகராட்சி நம்ம வந்து இன்னும் விரிவாக்கம் செய்ய முடியும். இன்னும் புதுமைப்படுத்த முடியும். ஏன்னா என்னோட ஆசையே வந்து நம்முடைய ராசிபுரம் தொகுதி வந்து 234 சட்டமன்ற தொகுதியில் ஒரு முதன்மையான தொகுதியாக கொண்டு வரணும். ஸோ அதற்கு ஒரு முக்கியமானது வந்து பேருந்து நிலையம். பேருந்து நிலையம் வந்து இவ்வளோ கன்ஜஸ்டடாக இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து ஃப்யூச்சரில் இது ஒரு பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கும். நிறைய விஷயங்களை கொண்டு போக முடியாது. பெரிய லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த பேருந்து நிலையம் வந்து புறநகர் பேருந்து இது கொண்டாடும் போது கண்டிப்பாக அடுத்து வந்து நகர பகுதிகள் விரிவாக்கமாகும். இது ஒரு பெரிய கூடுதல் வளர்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். நல்ல வணிகர்களும் மக்களும் கண்டிப்பாக அதை புரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ பஸ் ஸ்டாண்ட் வருது அப்படிங்கும்போது அந்த பஸ் ஸ்டாண்ட் எடுக்க போகிறது இல்லை அப்படின்றத தாண்டி ஸோ இதனால வந்து ராசிபுரம் மக்களுக்கு ஆடான் அட்வான்டேஜாக ஒன்று கிடைக்குது அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கும்ல? ஆட் அட்வான்டேஜ்னால் இப்போ வந்து நம்மளுக்கு என்னென்னா எந்த டிஸ்அட்வான்டேஜும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதுதான் மெயின். அதாவது ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் செக்ரிகேட் தான் பண்ணுறோம். இருக்கக்கூடிய அந்த நகர பேருந்து ப்ளஸ் ஒஃபிஷியல் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே ஒன்றா இயங்கிக்கிட்டு இருக்கு. அதை வந்து புறநகர் பேருந்தை மட்டும் எடுத்து செக்ரிகேட் பண்ணுறோம். அவ்வளோதான். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம நகர பேருந்துலேருந்து பிரதானமாக எங்கே போவாங்க அப்படின்னா இங்கேருந்து சேலத்துக்கு போவாங்க. ஸோ அதுக்கான கூடுதல் பேருந்து வசதிகளையும் நாங்கள் பண்ணித்தரோம், ரெடியாக இருக்கிறோம். ராசிபுரம் பேருந்து நிலையத்திலேருந்து சேலம் பேருந்து நிலையத்துக்கு போகக்கூடிய பேருந்து வசதிகளை நாங்கள் கண்டிப்பாக பண்ணி தந்துடுவோம். அதே போல் ராசிபுரம் இப்போ இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையத்திலேருந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையத்துக்கு தேவையான கனெக்டிங் சர்வீசஸையும் நாங்கள் பண்ணி தந்துடுவோம். பொதுவாக மக்களுக்கு வந்து தம்மம்பட்டி, ஆத்தூர், அப்புறம் வந்து மங்களபுரம், சேலம், சேந்தமங்கலம் இந்த பகுதிக்கெல்லாம் போவாங்க. இந்த டவுன் பஸ் இதெல்லாமே தொடர்ந்து ஏற்கனவே இருக்க பகுதியில் தான் இயங்க போகுது. இந்த பக்கம் போகிற திருச்சி, மதுரை, கரூர் இந்த மாதிரி போகக்கூடிய வாகனங்கள் அதுதான் வந்து இந்த பகுதிக்கு வரப்போகுது. இப்போ ஏற்கனவே கோயம்புத்தூர், சென்னை, அப்புறம் வந்து பெங்களூர் ஆகிய இடங்கள் இதுக்கு போகக்கூடிய மாநகரங்களுக்கு போகக்கூடிய பேருந்து இதுதான் வந்து புறநகருக்கு பஸ்லேயே போனது வந்து இங்கேருந்து போகுது. அவ்வளோதான். அதுதான் போகுது. அவ்வளோதான். அண்ட் வந்து அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸையும் நாங்கள் பண்ணித்தரோம். அவங்களுக்கு தேவையான ஸ்டாண்டு, 2 வீலர் ஸ்டாண்ட்ஸு இங்கே வந்துட்டு சில பேர்லாம் வந்து 2 வீலர் போட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறிடுவாங்க. மறுபடியும் வந்து 2 வீலர் எடுத்துகிட்டு போகிறது. ஸோ 2 வீலர் ஸ்டாண்ட்ஸு, சைக்கிள் ஸ்டாண்ட்ஸு, அப்புறம் அவங்களுக்கான ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸுக்கு கடைகள், அப்புறம் ரெஸ்ட் ரூம்ஸு, அப்புறம் வெயிட்டிங் ஏரியா இது எல்லாமே இங்கே இருக்குது. மக்கள் வந்து எல்லாமே ஆண்டூர் கேட்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நைட் டைம் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ காலையில் விடிகாலில் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரோட்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஆண்டூர் கேட்டில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்மளுக்கு வந்து கடைசி பஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு இப்போ 10 எடுப்பாங்க. சிலது 11 ஒரு பஸ் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு பஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ நாளைக்கு எல்லா பஸ்ஸும் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ சேலத்துலேருந்து வர பஸ் இருக்குது பாருங்கள். சேலத்துலேருந்து தொடர்ந்து நாமக்கல் போகிறாங்க. சேலத்துலேருந்து கரூர், திருச்சி போகிற பஸ்ஸு இப்போ ஆண்டூர் கேட்லேருந்து திருப்பி உள்ளே போயிட்டு வரமாட்டாங்க. ஓகே. ஏன்னா உள்ளே போயிட்டு வரதுக்கு ஒரு 3-4 கிலோமீட்டர் ஆகும். போயிட்டு வரதுக்கு அவங்களுக்கு டைமிங் டிலே ஆயிரும். உள்ளே ஆண்டூர் கேட்லேருந்து திருப்பி இப்போ இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்கே போக மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து வண்டி எடுத்துருவாங்க. ஸோ இப்போ நாளைக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சுன்னா எல்லா மக்களும் இங்கே அவங்களுக்கு புறநகர் போகிற மக்கள்லாம் இங்கே வந்து வெயிட் பண்ணலாம். அழகாக அவங்கள இங்கே டைவர்ட் பண்ணி இங்கே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து புறநகருக்கு போகிறதுக்கெல்லாம் இங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி ஏறிக்கலாம். ஈஸியாக இருக்கும். நல்ல டைரக்ஷன் பண்ணி விட்டுறலாம். ஸோ இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான விஷயம் தான். இனிஷியலாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன ஹேசல்ஸ் இருக்கலாம். மற்றபடி அது ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து மக்கள் எல்லாருமே நல்லபடி புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட சினிமாலாம் போவீங்களா? ஏயா காலேஜ் கட் அடிச்சுட்டு போனேன். பாபா படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்குள்ளேயே வந்துடுறீங்களா? அவங்க எவ்வளோ வெள்ளை எழுத்தாலும். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.